இந்த பொது வேட்பாளர் விடயம் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே ஒரு சில நபர்களாலே இந்த பொது வேட்பாளர் விடயம் கதைக்கின்ற விடயம் வந்து உண்மையிலே வந்து இந்தியாவும் ரணிலும் தாங்களுடைய சம்பாசனை மூலம் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழர்களை வரலாற்று ரீதியாக வந்து எதிர்த்து வந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு நாடகம்தான் இந்த பொது வேட்பாளர் விடயம். இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு ஊடாக தமிழர்களை ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகின்ற நாடகமாக தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கணும். அது மக்களுக்கு மிக வெளிப்படையாக இந்த விடயம் தெரியும். ஆகவே மக்கள் இந்த விடயத்திலே மிக அவதானமாக இருப்பார்கள். எங்களை பொறுத்தவரை நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலே தமிழர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க போக மாட்டார்கள். அது தமிழ் மக்களுடைய வரலாற்று ரீதியான கடமை. அதே நேரத்தில் அது ஒரு ஜனநாயக பண்பு என்பதையும் இந்த ஊடகம் வாயிலாக தமிழர்கள் இந்த இலங்கை தீவிலே தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக கடந்த 75 வருடங்களாக போராடி வருகின்றார்கள். தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே தமிழர்களை ஜனநாயக வழியிலேயும் அதனைத் தொடர்ந்து ஆயுத போராட்டமாகவும் அந்த போராட்டம் பரிணமிக்கப்பட்டு இன்றைக்கு 2009 மே 18 ஒரு பாரிய ஒரு இனஅழிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு 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 இந்த எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வும் இல்லாமல் தமிழ் மக்கள் ஒரு நடுத்தெருவிலே நிற்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக பல கோடிக்கணக்கான சொத்துக்களையும் பல உயிர்களையும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்களை தியாகம் செய்து எங்களுடைய வளங்களை இழந்து எங்களுடைய நிலங்களை இழந்து நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் வந்து தெருவாக நின்று போராடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை தீவிலே தமிழர்கள் நிம்மதியாக இந்த ஏனைய சிங்கள மக்களோட சேர்ந்து வாழ வேணுமாக இருந்தால் அவர்களுடைய உரிமை சிங்கள மக்களுக்குரிய அவர்களுடைய உரிமைகளை போன்று தமிழ் மக்களும் தங்களுடைய கௌரவத்தோட தங்களுடைய அரசியல் அபிலாசைகளோட வாழ வேணுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு நிராகரிக்கப்பட்டு அது ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு போராட்டமாக அது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டம் இந்த அரசியல் கட்டமைப்பை அதாவது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரித்து ஒரு சமஷ்டி கட்டமைப்பை கொண்டு வரும் விதமாகத்தான் இந்த எங்களுடைய போராட்டம் வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வந்து எங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற இந்தியா இந்த தமிழ் மக்களை இந்த தீவிலே வந்து ஒரு அடிமைப்படுத்தாமல் தங்களுடைய நலன்களுக்காக எங்களுடைய மக்களை இதுவரையும் தொடர்ச்சியாக பகடைக்காயாக பயன்படுத்தி வந்திருக்கின்றது. ஆகவே தங்களுடைய நலன்களை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து நிராகரிக்கவில்லை. தங்களுடைய தேசிய நலனுக்காக தங்களுடைய மக்கள் இங்கே இலங்கையில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக தோள் கொடுத்து கொண்டிருப்போம். எங்களோட மக்களை இந்த தீவிலே வந்து சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு சமஷ்டி கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு இந்தியா தொடர்ந்து எங்களுக்கு இந்த சர்வீஸ் மட்டத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆனால் அதை விட மாறாக தங்களுடைய நலன்களை மாத்திரம் கருத்தில் கொண்டு தங்களுடைய நலன்களுக்காக இங்கே இந்த இலங்கை தீவிலே ஒவ்வொரு தடவையும் வந்து ஆட்சியாளர்களை இந்த நாட்டினுடைய அதிபரை தாங்கள் விரும்பின அதிபரை கொண்டு வருவதற்காக தமிழ் மக்களை தொடர்ச்சியாக பகடக்கையாகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வருடமும் கூட இங்கே நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களை எந்த விதத்திலும் வந்து ஒரு கரிசனை கொள்ளாது மீண்டும் வந்து தமிழ் மக்கள் மீது ஏற்கனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் திணிக்க முற்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தை திரும்பியும் திணிக்கிறதுக்காக தமிழர்களை ஒரு 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 அடிமையாக பயன்படுத்துவதற்காக பல திட்டங்களை தீட்டி வருகின்றது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே தமிழர்கள் ஒரு 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 சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு இனமாக இந்த தீவிலே இருக்க வேணுமாக இருந்தால் எங்களுக்கு நிச்சயமாக சமஷ்டி கட்டமைப்பு தேவையான ஒரு விடயம். ஆகவே இந்தியா எதிர்பார்க்கின்ற ஒரு அமைதியான ஒரு நாடாக இந்த இலங்கை தீவு வரவணுமாக இருந்தால் இந்த அரசியலமைப்பு நிராகரிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிராகரிக்கப்பட்டு சமஷ்டி கட்டமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். மாறாக வந்து இந்த தங்களுடைய நலனுக்காக வந்து இங்கே கொண்டு வருகின்ற அதிபரை வந்து ஆதரிக்கும் விதமாக இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த பொது வேட்பாளர் விடயம் இவர் இந்தியா போன்ற நாடுகளுடைய ஒரு 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 நரித்தனமான வேலை. எங்களை பொறுத்த மட்டிலே இவர்களுக்கு காசுகளை கொடுத்து அல்லது பணத்தை கொடுத்து பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றி பல நபர்களை ஒருங்கிணைத்து தமிழ் மக்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தமட்டிலே தமிழர்களுடைய போராட்டம் ஆயுத போராட்டம் இருந்த காலத்திலும் கூட விடுதலை புலிகள் கூட வந்து ஒரு பொது வேட்பாளரை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நிறுத்த
வலியுறுத்தின கிடையாது. அவர்கள் வந்து இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி அவர்கள் கூடுதலாக வந்து இந்த தேர்தலை நிராகரித்திருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இந்த இலங்கைக்கு பொருத்தமற்றவர். வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டிலே வடகிழக்கு மக்களுக்கு ஒரு தனியான ஒரு சுயாட்சி, ஒரு சுய நிர்ணயம், அவருடைய இறமை அங்கீகரிக்கப்படும் விதமாக எந்த ஒரு தலைவரும் இதுவரை செயற்படவில்லை. ஆகவே அந்த தேர்தலை முழுமையாக வந்து அவர்கள் பகிஷ்கரித்து வந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எங்களை பொறுத்த மட்டிலே தேர்தல் விடயத்திலே தேர்தலில் வந்து வாக்களிப்பதும் வாக்கை நிராகரிப்பதும் ஒரு ஜனநாயக பண்பு. அந்த அடிப்படையிலே தமிழர்களாகிய நாங்கள் வடக்கு கிழக்கிலே இந்த தேர்தலை, இந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து நிராகரிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய கயேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான அரசியல் கட்சி ஏற்கனவே நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். ஊடகங்கள் வாயிலாக ஏற்கனவே 3-4 மாதங்களுக்கு முதலே நாங்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்லி வருகின்றோம். பகிஷ்கரிப்பின் ஊடாக மட்டும்தான் வந்து இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி செயற்படுகின்ற இந்தியா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் பாடங்கள் கற்பிக்கலாம். ஆனால் இதற்கு மாறாக ஒரு ஒரு பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றி அந்த பகிஷ்கரிப்பு விடயத்தை நீத்துப்போக செய்கின்ற ஒரு செயற்பாட்டில் இறங்கியிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். மக்களின் நலனுக்காக யார் யார் குரல் கொடுக்கிறாங்கன்ற விடயம் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மக்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களில் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. மக்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். மக்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைத்தது. அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த வாய்ப்புகளை நான் நழுவி விட்டு, எந்த ஒரு பேரம்பசிலையும் செய்யாத நழுவி விட்டு, இன்றைக்கு ஒரு திருப்பியும் வந்து ஒரு பொது வேட்பாளர் நாடகத்தை அரங்கேற்றி எங்களோட மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை சிதறடிக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே இந்த தரப்புகள் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே தமிழர்களை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன சொல்லுகின்றது என்ற விடயத்தை தான் எங்களுடைய மக்கள் இன்றும் வந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்தும் வந்து இந்த தேர்தலை, நடைபெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடகத்துக்கு வாயிலாக நாங்கள் மீளவும் வலியுறுத்த விரும்புகிறோம்.